தீர்மானங்களை அரசு அறிமுகப்படுத்துகிறது. ஒன்று, குறிப்பாக நீட் தேர்விற்கு பதிலாக 12ஆம் வகுப்பு மாணவர் இந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை இருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு அரசினர் தீர்மானத்தை முதன்முறையாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் கொண்டு வருகிறார். அதே போல அமைச்சர் ராஜ்மோகனும் FRCA என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நிதி உதவி கொடுக்கக்கூடிய அந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கூடிய தீர்மானம், அதற்கான அரசினர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். நேற்றைக்கு கூட மன்னார்குடி MLA காமராஜ் பேசும்போது இது போன்ற அரசினர் தீர்மானங்களை மத்திய அரசு மதிப்பதில்லை எனவும், அரசினர் தீர்மானங்கள் இதுவரை ஏற்கனவே நீட் தேர்வுக்கு எதிராக 5 தீர்மானங்கள், அதே போல மேகதாதுக்கு எதிராக 5 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டும் அது எந்த அளவுக்கும் முயற்சி தரவில்லை என்று சொன்ன நிலையில் மீண்டும் அரசாங்கம் இது அரசினர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அதே போன்று நேற்றைக்கு கூட கோவி செழியன் திமுக சார்பில் பேசும்போது அரசினர் தீர்மானத்திற்கு பதிலாக சட்ட மசோதாவாக கொண்டு வந்தால் அதற்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார். எனவே இதையெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் காலை பிரசிடென்சி கல்லூரியில ஒரு போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு 10 மணிக்கு மேல் தான் தமிழக சட்டமன்றம் வருகிறார். அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் பேச இருப்பதால் பல முக்கிய அமைச்சர்களும் பதில் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திமுகவை சார்ந்த மற்ற 2 உறுப்பினர்களுக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கப்படும். திமுகவில் 3 உறுப்பினர்கள், அதிமுகவில் 2 உறுப்பினர்கள், அதே போல தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் என்று பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சௌமியா அன்புமணி பேசிவிட்டார். எனவே இது போன்ற ஒரு முக்கியமான சட்டத்தில் தற்போது தமிழக சட்டமன்றம் இருக்கிறது. நாளை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் மரிய வில்சன் மற்றும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வினோத் ஆகியோர் பேச இருக்கிறார்கள். நேற்றைக்கு MRK பன்னீர்செல்வம் பேசும்போது குறிப்பாக முதலமைச்சரே சிரித்தார். அந்த அளவிற்கு அவருடைய பேச்சு என்பது இருந்தது. எனவே இன்றைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்று சட்டசபை 3 மணி வரை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் 2 அரசினர் தீர்மானங்களில் பல கட்சி உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள். நீட் தேர்வில் எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, அதே போல பாஜகவுடைய போஜராஜன் ஊட்டி MLAவும் பங்கேற்க இருக்கிறார். அவர் என்ன மாதிரியான கருத்தை சொல்ல இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு வித்தியாசமான சட்டப்பேரவையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியில் இருக்கின்றது. அவர்களும் நேற்றைக்கெல்லாம் கூட பார்த்திருந்தது பேசினார்கள். விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ் தாய் வாழ்த்து தொடர்பான அந்த அரசியல் தீர்மானத்தில் பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு வித்தியாசமான அரசியல் குறிப்பாக. அது மட்டும் இல்லாமல் CV சண்முகம் அணியினர் ஒரு குழுவாக 7 பேர் இருக்கிறார்கள். CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், சங்கராபுரம் ராகேஷ் உள்ளிட்ட 6 MLAக்கள் தனிப்பிரிவாக இருப்பதையும் வேலுமணி போன்றவர்களும் தனி அணியாக இருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு ஏற்கனவே அதிமுகவுடைய எண்ணிக்கை சட்டமன்றத்தில் 41ஆக குறைந்து விட்டது. 6 பேர் அந்த கட்சி இருக்கக்கூடிய CK சுப்பையா உள்ளிட்டவர்களும் ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் 47 பேர் இருந்த நிலையில் 41ஆக இருக்கிறார்கள். இதிலும் 6-7 பேர் தனியாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் 33 MLAக்கள் 34 MLAக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன் போன்றோர் மட்டுமே இன்னமும் தீவிர ஆதரவாளர்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறார்கள். குறிப்பாக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக நேரலையாக கொடுக்கப்படுவதால் நாட்டு மக்கள் அனைத்து விஷயங்களையும் நேரில் பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேரலையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படக்கூடிய விஷயங்கள் கூட சோசியல் மீடியாக்களில் அதிக அளவில் வருகின்றன. வழக்கத்து மாறாக கடந்த காலங்களெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கினால் அது வீடியோ ஃபுட்டாக தரமாட்டார்கள். ஆனால் இந்த முறை நேரலையாக விடுவதால் ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக அது குறிப்பாக ஆதவர்ஜினா உதயநிதி ஸ்டாலின் இடையே கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம், அதாவது கட்சி நன்கொடை தொடர்பான ஒரு வாக்குவாதம், அது இன்னமும் சோசியல் மீடியாவில் அதிக அளவில் சுற்றி வருகின்றன. ஆனால் கடந்த காலங்களில் இது போன்று நேரலை செய்யப்படாத போது அவை குறிப்பிலிருந்து நீக்கினால் அந்த வீடியோ குறிப்பாக ஊடகங்களுக்கு கொடுக்கப்படாது, அதை எடிட் செய்துதான் கொடுப்பார்கள். எனவே ஒரு முக்கியமான சட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை நேரலை நிகழ்ச்சிகளும் இருக்கின்றது. சபாநாயகரை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக பூர்வமாக குறிப்பாக ஆளும் கட்சியினர் இருக்கக்கூடியவர்கள் தவறாக பேசினால் அவர்களை கூட அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார்கள். கடந்த காலங்களில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பளவு அவர்களுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படாது, எதிர்கட்சிகளை தான் அதிக அளவில் நீக்குவார்கள் அவை குறிப்பிலிருந்து. ஆனால் இது போன்று ஒரு மாற்றுவான அரசியல் சூழல் இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக கட்சியுடைய நேற்று கூட பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரை பல பேர் நேற்றுக்கு MRK பன்னீர்செல்வம் பேசும்போது சொன்னார் 7 முறை நான் MLAவாக இருக்கிறேன் என்று சொன்னால். அதே போல பாத்தீங்கன்னா ஏவாவேலு 1984 எம்ஜிஆர் அந்த உருவான அமைச்சரவையிலே குறிப்பாக MLAவாக இருந்தவர். அதே போல ரகுபதி 3 முறை MLA,
KKSR 10 முறை எம்எல்ஏ. கோவை செழியன் நேற்றைக்கு பேசும்போது 2011 நான் 4வது முறையாக எம்எல்ஏ வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இது போன்று பலரும் இருக்கிறார்கள். தங்கம் தென்னரசு, போல மெய்யநாதன் உள்ளிட்டோரும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல துரை சந்திரசேகர், அண்ணாதுரை, பேராவூரணி, பட்டுக்கோட்டை போன்ற இடங்களில் அதிக அளவில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக நேற்று கூட பேசியிருப்போம், பேசி படித்து நாங்கள் முரசொலியை பேசி வளர்ந்த இயக்கம் அப்படி என்று சொன்னால் எங்களை பேப்பர் படிக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தான் அதிக அளவில் புதிய உறுப்பினர்களாக வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு மறைமுகமாக MRK பேசினார். எனவே தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் நேற்றைக்கு சைதாப்பேட்டை எம்எல்ஏ பேசினார், அருள் பிரகாசம் பேசினார். இன்றைக்கும் 3 ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை சொல் அல்ல செயல் என்று அனைத்து அமைச்சர்களும் சொல்கிறார்கள். அவர் பேசுவதை காட்டிலும் அதிக அளவில் செயல்படவே விரும்புகிறார் எனவும் நேற்றைக்கு கூட சட்டமன்ற நிகழ்ச்சி முடிந்த பிறகு தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் வீட்டுக்கு புறப்படுவதற்கு 6 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. எனவே கடுமையான அதிகமான விஷயங்களை தெரிந்து கொண்டு பல்வேறு முக்கிய விஷயங்களை அமல்படுத்துகிறார். நேற்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதாவது 15,000 கோடி இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து வருமானமாக கூடுதலாக குறிப்பாக அரசுடைய கருவூலத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான மாற்றமாகவும் பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கு மரியவல்சன் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு டென்ஷனான மொழியை பார்க்க முடியும். அதே போல மதிமுகவில் இருந்து வந்து திமுகவில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜேந்திரனுடைய பேச்சு, குறிப்பாக மரியவல்சனுடைய தமிழ் உச்சரிப்பு குறித்து ஒரு பேசினார். அதற்கு கடுமையான கோப வெளிப்பாட்டையும் வெளிப்படுத்தினார் மரியவல்சன். நான் ஒரு கிறிஸ்துவன், என்னுடைய அன்பு மொழி என்றெல்லாம் அவர் பேசினார். இதுவும் குறிப்பாக ஒரு முக்கியமான சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நம்ம நேற்றைக்கு பார்க்க முடிந்தது. இன்றைக்கு பொறுத்தவரை மானிய கோரிக்கை மீதான, குறிப்பாக அந்த பட்ஜெட் மீதான விவாதம் என்பது 3வது நாளாக நடைபெறவிருக்கின்றது. நாளை பதில் உரை இருக்கும். பதில் உரையில் முக்கியமான அறிவிப்புகளை முதலமைச்சரும் நிதித்துறை அமைச்சரும் வெளியிடுவார்கள் என்று குறிப்பாக சொல்லப்போனால் அரசு ஊழியர்களுடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய திட்டத்திற்கு 15,000 கோடி குறைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. அதற்கெல்லாம் நிதித்துறை அமைச்சர் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கின்றது. முதல் மானியமாக பார்த்தீர்கள் சொன்னால் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் வாரியம் அந்த மூத்த, ஏற்கனவே அவர் பலமுறை அமைச்சராக இருந்தவர். அவர்தான் தனது மானிய கோரிக்கையை ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் தொடங்குகிறார். 18ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனாவுடைய நெடுஞ்சாலைகள், பொதுப்பணி, இளைஞர் நலன்துறை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நீர்வளம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் ஆனந்துடைய துறை, உள்ளாட்சி துறைகள் தொடர்பான, அதே போல சுற்றுலாத்துறை தொடர்பான ஒரு மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 20ஆம் தேதியை பொறுத்தவரை உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை தொடர்பான ஒரு மானிய கோரிக்கை விவாதமும், 21 சிறப்பு திட்ட செயலாக்கம் மற்றும் சட்டம், மின்சாரம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை தொடர்பாக ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. அதே போல ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதலமைச்சருடைய துறையான நகராட்சி நிர்வாகம், குடிநீர் மற்றும் செய்தி விளம்பரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை முதலமைச்சருடைய நிகழ்ச்சி அன்றைக்கு குறிப்பாக ராஜ்மோகன் துறையும் வருகின்றது. 27ஆம் தேதி வன்னியரசு முதன்முறையாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனது மானிய கோரிக்கை மீது பேச இருக்கின்றார்.